ஊரில் என்னடானா ஒருத்தர் ஊரில் இருக்க பிடிக்கலங்க, இன்னொருத்தர் என்னடானா தமிழ்நாட்டில் இருக்க பிடிக்கலங்க. பாவீங்களா, என்னடா இது கதை. சரி குற்றாலம் போகலான்னு பார்த்தோம். ஒருபடி மேலே போகலாம் அப்படின்னு கேரளா கூட்டி போயிட்டாங்க. அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி, சரி வாங்க போய்தான் பார்ப்போம். கண்டிப்பா போகணும். தென்காசியிலேருந்து 40 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும். அச்சன் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். பைக்கில் தாங்க, பைக் ரைடு தான் ஃபுல்லாக. நல்ல காட்டு வழி பாதை தான், மலை, நல்ல இயற்கை, சூப்பராக கிளம்பிட்டோம். தமிழ்நாடே பிடிக்கல, வாங்க கேரளா போயிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். பாய் பாய் தமிழ்நாடு. ഇനി എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ ഇ.കെ. നായർ, എന്റെ ബീഡി മലബാർ ബീഡി, എന്റെ നാദം ജണ്ടൈ. அச்சன் கோயில் வந்திருக்கிறோம். கோயில் ஈவினிங் தான் திறப்பாங்களாம். ஆனால் கோயிலை தவிர்த்து மற்ற எல்லா இடமே பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. சுற்றி பார்க்கறதுக்கு செமையான பிளேஸு. நீங்களும் வந்து பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியாக வரலாம். இது ஒரு நல்ல ட்ரிப்பாக இருக்கும். பார்க்குறதுக்கு எல்லா இடமே சூப்பராக இருக்குது. பாருங்கள், சுற்றி வர்ற வழியும் நல்லா காட்டு பாதை தான். மலை மேலே காடு, நல்ல மரம் செடி கொடின்னு எல்லாமே பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ஃபேமிலி வர்றாங்க, சேஃபாக வாங்க. காரில், வேனில் அந்த மாதிரி வாங்க. பைக்கில் வந்து பசங்களோட வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். பைக்கில் வந்து ஃபேமிலியாக வர்றது சேஃப். கூட தமிழ்நாட்டில் இருந்து இருக்குது. லாஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் வைக்கிறேன். பார்த்து கூட ட்ரிப்பு வந்தவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான், நம்ம லோக்கல், நம்ம ஊர் ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லாருமே, எல்லாம் உறவுகள் தான். கோவில் மூடி இருந்ததுனால உள்ளே போக முடியல. எல்லோரும் கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருந்தோம். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு கோயிலை மட்டும் ஒரு சுற்றிட்டு வேண்டுதலை போட்டுட்டு அப்படியே நாங்கள் நேராக குளிக்க கிளம்பிட்டோம். அங்கே பக்கத்துலேயே ஒரு ஆறு இருக்குது, அங்கே நல்லா சூப்பராக தண்ணி இருந்தது, அங்கே குளிக்க கிளம்பிட்டோம். கோயிலில் தான் தரிசனம் கிடைக்கல. அப்படியே குளிக்க போகலான்னு பார்த்தா முருகர் தரிசனம். நம்ம முருகர் வாகனம் தாங்க, மயில் தரிசனம். மயிலை ஆடிக்கிட்டு இருந்தது, எங்களை பார்த்தா ஓடிடுச்சு. அழகாக இருந்தது மயில் பார்க்கறதுக்கு. மயில் கப்பலாக இருந்ததுங்க. ஒரு ஆண் மயில், ஒரு பெண் மயில் இருந்தது. சரி இங்கே தான் கப்பலாக இருக்குன்னு கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தா அங்கேயும் ஒரு ஆண் மயில், ஒரு பெண் மயில். அவன் அங்கதான் ஆயிடுச்சான். போ நம்ம கை பிடிச்சி கூட்டு போக. குளிச்சுட்டு தான் சாப்பிடலாம்ட்டு இருந்தோம். ரொம்ப பசி ஆயிடுச்சு. அதனால பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு குளிப்போம், அப்புறம் ஒரு தடவை சாப்பிடுவோம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே சாப்பிட்டுட்டு குளிப்போம்னு சாப்பிட்டுட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி செம்ம டேஸ்டாக இருக்குது. அவனா யாராவது உச்சா போயிருப்பாங்க. சின்னதாக ஃபன்னெல்லாம் பண்ணிவிட்டு அருமையாக குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி சூப்பராக இருந்ததுங்க. நம்ம டீம் பைஸும் செம என்ஜாய், நல்லா விளையாண்டாங்க. தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு கிளம்பிட்டோம். எங்களை சுற்றி ஃபுல்லாக பனியாயிடுச்சு, குளிராயிடுச்சு. என்னடா இது புகை மூட்டமாக தெரியுதுன்னு பார்த்தா இதுதான் மேகமாகி மழையெல்லாம் பெய்யுது. நாங்கள் மேகத்தை எங்கள் மேலே பட்டு உணர்ந்தோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் மேகத்தை தொட்டு பார்க்கணும், உணர்ந்து பார்க்கணும், அந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் வரணும்னா இந்த இடத்துக்கு வாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல உணர்வு, நல்ல ஒரு டிப்ரெஷன்லாம் போயிடும். நல்ல ஒரு பிளேஸ் இது. பாருங்கள் மேகம் எப்படி ஸ்லோவாக நகர்ந்து போகுதுன்னு பாருங்கள். இல்லை அருமையான காட்சி. போகிற வழியில் சின்ன நீர்வீழ்ச்சியெல்லாம் இருந்தது, சின்ன ஃபால்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் கும்பாரெட்டி டேம் இருந்தது, அது க்ளோஸில் இருக்குது. லாஸ்ட்டாக வரும்போது மூடி இருந்தது தான், உள்ளே போய் பார்க்க முடியல அப்படின்னாங்க நண்பர்கள். நான் லாஸ்ட் டைம் போகலை, பட் இந்த டைம் எனக்கு இது புது பிளேஸ் தான். சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். போகிற வழியில் நல்லா தண்ணியை வச்சு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அதில் ஒரு என்ஜாய்மெண்ட்டை போட்டு ஒரு விளையாட்டை போட்டுட்டு கிளம்பிட்டோம். மறுபடியும் இதை கடந்து போகிற வழியில் என்ன முடிஞ்சா தொட்டு போறடா அப்படின்னு வந்தான் ஒருத்தன். பும்பா அவன் ஃபேமிலியோடு வந்தான். பாருங்கள் காட்டு பண்ணி, அது ஒரு எப்படியும் நாளா இல்லை 10 குட்டி இருக்கும், சின்ன குட்டியாக. எங்களை பார்த்ததும் ஓடுனது. நாங்கள் நல்லா அதை பார்த்து ரசித்தோம். நான் காட்டு பண்ணியை ஃபஸ்ட் டைம் பார்க்கேன். நீங்களும் ஃபஸ்ட் டைம் பார்க்கங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருந்தது. ஆனால் இப்போ அச்சன் கோவில் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். போகும்போது நல்லா மேகமூட்டம் ஆயிடுச்சு. ரூட் ஃபுல்லாக மேகமூட்டம் தான். புகை மாதிரி தெரியுதா? இது வெறும் புகை இல்லை, இதுதான் மேகம்.
சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. மேலே பாருங்க எப்படி இருக்கு, அருணா மாசா இருக்கா. இதான் இவர் தான் நம்ம மாப்பிள்ளை, ஃபுல் டிரைவிங் மாப்பிள்ளை தான். நம்ம ஒன்லி வீடியோ அண்ட் என்ஜாய். எப்படி இருந்துச்சு நம்ம பயணம்? சூப்பராக இருந்துச்சு. அச்சன் கோயிலுக்கு வாங்க, என்ஜாய் பண்ணலாம். எப்படி பார்த்தீங்களா? சூப்பர். உனக்கு அச்சவங்களுக்கு எத்தனாவது தடவை வந்திருக்க? இது 2வது தடவை வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது. சலிக்கல? சலிக்கலை. சூப்பராக இருக்குது. டைம் எங்களுக்கு கம்மியாக இருந்ததுனால அடுத்து என்ஜாய் பண்ண முடியல. அடுத்து வருவோம். சூப்பர், நன்றி. இந்த செக் போஸ்ட்டில் தான் நம்ம விட மாட்டேன்ட்டாங்க. மறுபடியும் அவங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி உள்ளே போயிட்டோம். ஃபஸ்ட்டு விட மாட்டோம்னாங்க, ஒரு 20 நிமிஷம் இன்னும் கேட்டு திரும்பி அவங்களாவே விட்டுட்டாங்க. ஐயோ பாவம்னு தான் விட்டாங்க, எங்கள் கெத்தெல்லாம் காட்டலை. கேரளாவெலாம் கடந்து நம்ம தாய்மண்ணான தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். தமிழ்நாட்டுக்கு வந்ததும் சாரல், குற்றால சாரல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுல் மலையிலே நனைஞ்சிக்கிட்டே வந்தோம். நடிக்கிட்டே தான் வந்தோம், கிட்டு 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 நடிக்கிட்டு. மறுபடியும் கூட ஐந்தருவி கூப்பிட்டாங்க. வேணாம்ப்பா வேணாம், இந்த குளிர் தாங்க முடியாது அப்படின்னு ஒரு வழியாக வீட்டுக்கு போனால் போதும்னு போய் சேர்ந்துட்டோம். வீடு வரை மழை தான். ஓகே, நன்றி, பாய். இந்த ட்ரிப்பை நாங்கள் என்ஜாய் பண்ணோம், நீங்களும் வீடியோ மூலமாக என்ஜாய் பண்ணுங்கன்னு நம்புகிறேன். ஓகே, பாய், டாட்டா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.